ராதே கிருஷ்ணா. இவன்தான் டாக்கூர் துவாரகாநாதன். சரியா, துவாரகையில் இருந்த துவாரகாநாதன் இவன்தான். இதுதான் டாக்கூர் துவாரகா. துவாரகா ராமதாசர் அப்படின்ற பக்தர் இந்த ஊரில் இருந்தார். டாக்கூர் அவர் எப்பயும் அழகாக போய் நேர துவாரகை போய் அவரும் அவர் மனைவியுமா போய் சேவிப்பார். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் அவரால் போயிட்டு திரும்பி ரொம்ப அழகார், கிருஷ்ணன் கிட்ட திரும்பி வர முடியாதுன்னு. அப்போ கண்ணன் சரி என்ன அழிச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல அழகாக கண்ணனை மாட்டு வண்டியில் உட்கார வச்சு அழிச்சுட்டு வரார். அப்படி வந்த துவாரகாநாதன் இவன் தான். பால் கொடுத்துட்டு வாயை துடைக்கிறா பாருங்க. சரியா, இவன் தான் துவாரகாநாதன். அதுக்கப்புறம் இன்னொரு மூர்த்தி தான் இப்போ துவாரகையில் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார்கள். அழகாக ராத்திரி துவாரகா ராமதாசம் அவர் மனைவியுமா மாட்டு வண்டியில் வச்சு இழுத்துட்டு வரா. அடுத்த நாள் காலையில் கண்ணனை காணணுன்னே அவள் தேடிட்டு வந்துட்டா. அப்போ பகவான் சொல்ல என் இடைக்கு இடம் தங்கம் கொடுக்குறேன்னு சொல்லுன்னு சொல்ல, அப்போ அவரும் சொல்ல அவளும் சரி கொடுங்கோ அப்படின்னு சொல்ல, இந்த துவாரகாநாதன் இருக்கானே இவனை அழகாக ஜோர தராசில் வச்சு எடை போட. துவாரகா ராமதாசர் பிறம ஏழை, அவர்கிட்ட வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அவருடைய மனைவி அவருடைய சில இடங்களில் தாலின்னு காண கிடைக்க, சில இடங்களில் அவருடைய மூக்குத்தி அதை கழட்டி அழகாக தராசில் ஒரு பக்கம் வைக்க, அந்த மூக்குத்தி எடைக்கு சமமான இந்த துவாரகாநாதன் இவன் தான். டாக்கூர் துவாரகா அப்படின்னு பெயர். துவாரகா ராமதாசருக்கு கிருப பண்ண உத்தமமான டாக்கூர் துவாரகா நாதன். சரியா, இவனை பார்க்கறதே பரமபாகியம். துவாரகா ராமதாசருக்கு அனுகிரகம் பண்ண துவாரகாதீசன் இவன் தான். எக்ஸாக்டாக துவாரகிலேருந்து கிளம்பி வந்தவன் இவன் தான். சரியோ, அழகாக பாருங்க, கையில் புல்லாங்கொல்லாம் வச்சுண்டு, கை இப்படி இடுப்பில் வச்சுண்டு, ஜோரா சங்கு சக்கரம்லாம் வச்சுண்டு கலக்கலாக இருக்கான் இல்லையா. ராதே கிருஷ்ணா.